இனி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் கிரிஷ். இந்த கிரிஷ் படம் பார்த்துட்டிங்கன்னா ஹிருத்திக் ரோஷனோட ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சூப்பர் ஹீரோ மூவி. ஆக்சுவலி இந்த மூவியோட ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கோயி மில்கயா அப்படின்ற பேரில் வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஜாது அப்படின்ற பேரில் வந்து ஒரு ஏலியன் வந்திருக்கும். அது பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோட அப்பாவுக்கு வந்து சில பவர்ஸை கொடுத்துருக்கும். ஸோ அந்த பவர்ஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹீரோ, அதாவது நம்ம கிரிஷோட அப்பா பார்த்துட்டிங்கன்னா ஒரு பிறக்கும் போதே நம்ம கிரிஷுக்கு வந்து சில பவர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதாவது அவரால் வந்து வேகமாக ஓட முடியும், சாதாரண ஹியூமன்ஸோட கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பார் அப்படின்ற மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டைமில் தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பவரை யூஸ் பண்ணி இவர் வந்து ஃபியூச்சரை பார்க்கக்கூடிய ஒரு டிவைஸை வந்து கண்டுபிடிப்பார். ஸோ அந்த டிவைஸை யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவரோட ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்கும்போது பல விஷயங்கள் அவருக்கு தெரிய வரும். அதை வந்து அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ஸ்டோரி அப்படிங்கிறது வந்து போயிட்டுருக்கும். ஸோ ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு மூவி. கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடான சில விஷயங்களை வந்து ஆட் பண்ணாலுமே பார்க்குறதுக்கு வந்து ஒர்த்தான மூவி. ஸோ எத்தனை பேர் வந்து இந்த படத்தை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டெஃபினெட்லி வந்து மஸ்ட் வாட்ச் பண்ண வேண்டிய மூவி தான் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கிரிஷ் படம். ஸோ எப்படி வந்து அப்பாவை வந்து நம்ம ஹீரோ காப்பாற்றுறாரு அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த படம் இருக்கும். ஸோ எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.